இன்றைக்கு நாகர்கோயிலில் சபரிவர்மன் என்ற இளைஞர் விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்டவர் இறந்து போயிருக்கிறார். அவருடைய சகோதரி எங்க என் தம்பின்னு கேட்டப்ப சிரிச்சுக்கிட்டே காவல் ஆய்வாளர் அவன் இறந்து போயிட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அந்த சகோதரி அந்த பாடுபடுறாங்க, போலீஸ் தான் கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. இது போன்ற சம்பவம் திமுக ஆட்சியில் நடந்தப்ப அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எப்படி கேள்வி கேட்டார் தெரியுமா? அதே மாதிரி இப்போவும் டிவிக்கு அரசை பார்த்து அவர் கேட்பாருன்னு நம்புவோம். அமைதியாக இருக்கும் நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்னே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷனே சொல்லிக்காதீங்க. ஏன் போலீசாரை கைது பண்ணல? யாரை பாதுகாக்க பாக்குறீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்சம் மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தால் தயவு செய்து ரெசைனேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளியே போங்க முதலமைச்சர் அவர்களே. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பேர பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்க மனசு என்ன பாடுபடும்? இப்படியெல்லாம் சொன்னது யாரு? இப்போதைய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். டிவிகே விஜய் அவர்கள் அந்த வீடியோவை பார்க்கணும். வீடியோவை பார்த்து நம்முடைய அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னதுக்காக வச்சோம் நம்ம ராஜினாமா பண்ணிட்டு போகணும். நம்ம ஆட்சியில் போலீசார் விசாரிக்கும் போது இப்படி நடந்து போயிருச்சு, அந்த சகோதரி அழுகிறாங்களே, நம்ம வீட்டில் ஒரு தம்பியை இழந்திருந்தா நம்ம மனசு என்ன பாடுபடும்? நமக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கு, தார்மீக உணர்வு இருக்கு அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னதுக்காக டிவிகே விஜய் நாளை ராஜினாமா பண்ணிட்டு போவாரா? விசாரணை கைதியாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த சகோதரி தம்பியை பார்க்கணும்னு போயிட்டு எங்கங்க என் தம்பியை காணா, தம்பியை காட்டுங்க அப்படின்னு கெஞ்சிருக்காங்க. அந்த காவல் ஆய்வாளர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு, அவன் செத்து போயிட்டான், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி. அவனை இப்போ பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உறவினர்கள்ட்டே சொல்லாமல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிருக்காங்க. அங்கே டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சகோதரி சொல்கிற வீடியோவை நீங்களே பாருங்கள். ஒரு கம்மல் என் தம்பி காலையில ஒத்த கல்லு வச்சு ஒரு கம்மல் போட்டிருந்தான், அதை கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்ப இவங்க கேட்டிருக்கேன், என் புருஷன் நல்லா இருக்கானா? நல்லா இருக்காம ஒன்னும் பிரச்சனை இல்லை, இந்த கம்மலை மட்டும் கொடுத்துட்டு போவந்தேன், வெயில எடுத்துருமா பிரச்சனை இல்லை அப்படின்னா. அப்படி இப்ப காலையில போன் பண்ணி 6 மணிக்கு போன் பண்ணி அவனுக்கு உடம்புக்கு முடியல, ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க வாங்க. சரி, ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரி தானே கிளம்பி வந்துட்டு இருக்க, 7:15 போல போன் அடிச்சு சொல்லாங்க இறந்து போயிட்டான். இங்க வந்து போலீஸ்கிட்ட கேட்டா எங்க என் தம்பியை காணீங்க, என்னங்க ஆச்சுன்னு கேட்டானா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, அவன் செத்துட்டான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு செத்துட்டான், அவன் இப்ப பார்க்க முடியாது, போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு. யார்கிட்ட கேட்டு சார் என் தம்பி போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனேன், எனக்கு பார்க்கணும் என் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா, திரும்பி டாக்டர்கிட்ட போய் பாருங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அங்க போய் போலீஸ்கிட்ட போய் கேளுங்க, போய் பாருங்க. போலீஸ் ஸ்டேஷன் அங்க வந்து கேட்டானா ஆறு இல்ல அனாதன்னு கையெழுத்து போட்டாச்சு, நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயாச்சு, 10 மணிக்கு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணுல காணிக்க அடிச்சு கொண்டுட்டான் சார், போலீஸ்காரன் ஏதோ பண்ணிட்டான், என் தம்பி நல்லா இருக்கான், அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவங்க என்னமோ பண்ணி கொண்டுட்டாங்க. அங்க போய் அந்த சகோதரி கேட்டா யாருமே இல்ல, அனாதன்னு கையெழுத்து போட்டாங்க, அதனால நாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்மோகன் அவர்கள் கூறினது எந்த கேஸ் தெரியுமா? அஜித் குமார்னு ஒருத்தர் நகை திருட்டில் போலியான நகை திருட்டில் அடித்தே கொல்லப்பட்டார்ல, அந்த கேஸுக்கு தான் ராஜ்மோகன் அவர்கள் இப்படி சொன்னார். இன்றைக்கு அதே போல ஒரு சகோதரி தன்னுடைய தம்பியின் மரணத்துக்காக அழுகிறாங்க. ராஜ்மோகன் என்ன பதில் சொல்றாரு? அவருடைய முதலமைச்சர் அவருடைய தலைவரை ராஜினாமா பண்ணிட்டு போக சொல்வாரா?